ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன ஃபன்னியான இன்சிடென்ட் வந்து போயிருந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு யூடியூபராக. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். RRR டீம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஆஸ்கார் அவார்ட் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தது. ஸோ அந்த ஒரு RRR ட்விட்டர் ஹேண்டில் அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன போஸ்ட்னு கேட்டிங்கன்னா, விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து, அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ போயிருந்தப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் கேச்சிங்கில் நிற்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிற்கும் போது சின்ன டான்ஸ் ஸ்டெப் போட்டாருங்க. அதாவது நாட்டுக்கூத்துக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப் போட்டார். அதை வந்து RRR டீம் வந்து ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு கண்டென்ட் வந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட காரணத்தினால காப்பிரைட் ஓனரான BCCIன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா அஃபிஷியல் நியூஸ் எதுவும் நான் பார்க்கல. அது வந்து என்னதான் நாட்டுக்குத்துக்காக அவர் வந்து அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே அந்த ஃபுட்டேஜினுடைய ரைட்ஸ் காப்பிரைட் வந்து BCCI கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. இது தவறுதலா மேனுவலா கூட நடந்திருந்திருக்கலாம். ரீசெண்டா போயிருந்துச்சு இந்த ஒரு இஷ்யூ வந்து. RRR டீமோ எல்லா BCCIயோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ அவங்களுக்கே இந்த இஷ்யூ வருது. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஈவன் அது ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்லாம் கண்டென்ட் ஐடி கிளைம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் கூட சிங்கிள் பர்சனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கார்பரேட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இஷ்யூ நடக்குங்கிறது தெரியுது. அதே சமயம் இதுல கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளும் அவேரா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சில டீடைல்ஸையும் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்கள் மீனவன் சேனல்ல வந்து அந்தோனி அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி வந்து கார்பரேட் சேனல் தரப்புல பேஜை பார்த்து அது வந்து எங்களுக்கு வேணும், அது வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை வந்து யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் ஐடி கிளைம் ஆச்சு. உங்கள் மீனவன் சேனலுக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூ வந்து வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவருடையது கார்பரேட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா நடக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் சின்னதாக போட்டுடலாம், சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாய்ஸ் ஓவர் தான். அது பெருசாக எந்த கிளிப்பும் இல்லை. அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கண்டென்ட்டை காட்டணுங்கிறதுக்காக இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றப்போ அது தெரியாமல் வந்துருந்துச்சு. அதாவது படிக்காதவன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ அது பக்கத்தில் நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிருச்சு. என்னுடைய சேனலுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் இஷ்யூ வந்துச்சு. ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரி வேற எந்த இஷ்யூவும் வரல. பட் அதை நான் அகைன் வந்து மாடிஃபை பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். பட் எல்லா கிரியேட்டரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாகவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க ஃபைன் பண்ணாங்கன்னா, அதாவது காப்பிரைட் ஓனர் வந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் ஸ்ட்ரைக் இஷ்யூமான விஷயங்கள் கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அவேராக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, அதை எந்த அளவுக்கு சேஃபாக கொடுக்க முடியுமோ அதுவுமே வந்து அதற்கான வழிகளை வந்து பாருங்க. இது ஃபன்னாக இருந்திருக்கலாம். இந்த RRR டீமுக்கே BCCI தரப்புல காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது, ட்விட்டர்ல வந்து அவங்களுடைய வீடியோ ரிமூவ் பண்ணது அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதா ஒரு கிளிப் மாதிரி பார்ட் ஆஃப் வீடியோல வந்து படிக்காதவன் மூவியை காட்டும் போது எனக்கு வந்து அந்த கண்டென்ட் ஐடி கிளைமா இருக்கட்டும். அதே சமயம் உங்கள் மீனவன் அவர் வந்து அவருடைய கண்டென்ட்டை சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அந்த கார்பரேட் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இஷ்யூ கொடுத்தது. அதுக்கடுத்து சால்வ் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. ஸோ இந்த ஃபேர் யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ, அதுபடி நம்ம வந்து ஒரு பார்ட்டா சின்ன சின்ன கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். சரி, அதுதான் பிரச்சனையே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து இருக்கு, பட் அது எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டிய வரும். ஏன்னா காப்பிரைட் ஓனர் ஒரு சின்ன செகண்ட் பார்த்துட்டாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இஷ்யூ கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம்னு யூடியூப் கிட்ட போனா யூடியூப் வந்து டைரக்டா ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, நீங்க கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ நம்ம வந்து ஆர்கியூ பண்றதுக்கே விஷயங்கள் இல்லை, டைரக்டா லால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கா போக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு அவேரா இருக்க முடியும், நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ப்ராப்ளத்தையும் இப்போ வரக்கூடிய ப்ராப்ளமையும் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்விஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற நம்ம மேல அப்படி யூஸ் பண்ணுவோம் கைஸ். அண்ட் இன்னொரு திங், நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஷியலாக கூட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதாவது ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது ஒரு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.